மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவினுடைய காட்சிகளை நாம் ஆரம்பத்திலிருந்து முதல் நூற்றாண்டிலிருந்து இப்பொழுது வரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கிபி 420 ஆண்டு எகிப்து புனித மரியாளுக்கு மாதா காட்சி கொடுத்த விவரம். அன்பானோடு இந்த காட்சிக்கு உள்ளே நாம் போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம். பிதாவாகிய கடவுள் தேவன்னையை கபிரியேல் தூதர் மூலம் வாழ்த்தினார். அந்த வாழ்த்துறையை நாமும் சொல்லி மாதாவை அன்பு செய்வோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனிய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பானவர்களே, கிபி 420 ஆண்டு எகிப்து மரியாளுக்கு மாதா காட்சி கொடுத்ததன் விவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எகிப்து மரியாள்ன்றவங்க அலெக்சாண்ட்ரியாவினுடைய அரசவையில் ஒரு நடிகையாக இருந்தாங்க. அந்த நடிகை செய்யாத தவறே இல்லை, மிகப்பெரிய பாவச் செயல்கள்லாம் அவங்க செய்தாங்க. அவங்க ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடாததுக்கு என்னென்ன இருக்கணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. பாவமான காரியங்கள். 30 வயசில் ஒரு மனமாற்றம் அடைஞ்சு ஜெருசலேமுக்கு போகலான்ட்டு போகிறாங்க. அங்கே போய் திருச்சிலுவை விழாவன்று என்ன செய்கிறாங்கன்னா, மனம் மாறி கிறிஸ்துவராக அவங்க ஞானஸ்நானம் வாங்குறாங்க. ஞானஸ்நானம் வாங்கிட்டு ஆண்டவருடைய திருக்கல்லறையை சந்திக்கலாம், தரிசிக்கலாம் அப்படின்ட்டு ஜெருசலேமில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போகலான்ட்டு அங்கே போகிறாங்க. அந்த பஸ்லிக்கா ஆஃப் ஹோலி செப்பல்கர்னுவாங்க. அந்த ஜெருசலேமில் ஆண்டவருடைய கல்லறை, அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை மேலே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த ஆலயம் அங்கே அதுக்குள்ளே போகிறதுக்கு உள்ளே போகிறாங்க. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு சக்தி அவங்கள உள்ளே போக முடியாமல் தடுக்குது. அப்படியே மறுபடியும் முயற்சி செய்கிறாங்க, திரும்பவும் தடுக்கப்படுறாங்க. மறுபடியும் முயற்சி செய்கிறாங்க, மீண்டும் தடுக்கப்படுறாங்க. யார் அவங்கள பிடிச்சி தடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி பார்த்தீங்கன்னா தடுக்குது. இந்த மாதிரி 4 முறை அப்படி நடக்குது. அந்த ஆலயத்துக்குள்ளே அவங்களால போகவே முடியல. தொடர்ச்சியாக இது 4 தடவை நடக்குது. ஒரு உள் ஒளி பார்த்தீங்கன்னா அவங்கள தொடுது. அந்த மரியாளை, எகிப்து மரியாளை தொடுது. நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி கடவுளை தரிசிக்க போக முடியாத மாதிரி நீ தடுத்து நிறுத்தப்படுகிறாய் அப்படின்ற ஒரு குரல் அவங்க உள்ளத்தில் கேட்குது. இதை அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஆகி போச்சு. ஐயோ, நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு நம்ம மிகப்பெரிய பாவியாக இருந்திருக்கோம், தவறுகளை செஞ்சுருக்கோமேன்ட்டுன்னு ரொம்ப நடுநடுங்கி போயிடறாங்க. கடவுளுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையான ஆண்டவர் கடவுள் நம்மளை எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்ற மன பயம், கலக்கம் அவங்க அந்த நொடியிலே அவங்க மனம் மாறுறாங்க. ரொம்ப பாவத்துக்கு மனம் வருந்துறாங்க. அப்போ பார்த்தா கோயிலுக்கு உள்ள மாதாவுடைய சுரூபம் அங்கே இருக்குது. கோயிலுக்குள்ளே போக முடியல. இங்கேருந்தே அவங்க பார்க்குறாங்க, மாதா சுரூபத்தை பார்க்குறாங்க. சுரூபத்தை பார்த்து வேண்டுறாங்க. அந்த அம்மா எகிப்து மரியாள், பாவிகளின் அடைக்கலம் அவங்க தானே, மாதா தானே அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு மாதா எப்படி உதவி செய்வாங்க நமக்கு அப்படின்ட்டு மாதா பார்த்து வேண்டுறாங்க. கடவுளின் தாயே, இந்த ஒரு ஏழை பாவிக்கு மனமிறங்குங்கள். நீங்கள் பாவிகளின் அடைக்கலம், உம்முடைய மகனாகிய ஆண்டவரின் இயேசுவின் அன்புக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு உதவுங்கம்மா அப்படின்னு கதறி துடிச்சு ரொம்ப உருக்கமாக வேண்டுறாங்க. உருக்கமாக வேண்டி தன்னுடைய கடந்த கால அந்த பாவத்தெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப பயந்து போய் மாதாவுடைய உதவி நமக்கு ரொம்ப தேவை அப்படின்ட்டுன்னு ரொம்ப ரொம்ப வேண்டுறாங்க. அப்போ உடனே ஒரு குரல் ஒலிக்குது. அந்த எகிப்து மரியாளுக்கு கேட்குது. என்னன்னா, சரி, நீ என்னிடம் திரும்பி வா. நீ மனம் மாற விரும்புவதால் தேவாலயத்திற்குள் நுழைய கதவு இனி மூடப்படாது, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க என்றது அப்படி அந்த குரல் சொன்னிச்சு. அந்த மாதிரி அது மாதாவுடைய குரல். அப்புறமா உள்ளே போகிறாங்க. அந்த சக்தி அவங்கள தடுத்து நிறுத்தல. உள்ளே போகிறாங்க. இந்த அம்மா முதல்ல 4 முறை தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், கண்ணுக்கே தெரியாத சக்தியால். ஆனால் இப்பொழுது மாதாவுடைய அந்த கருணையால்
அந்த உள்ளே போகிறதுக்கு இருந்த தடை நீங்கிருச்சு, உள்ளே போயிடுறாங்க. மாதா சுருவத்துக்கு முன் வந்து நிற்கிறாங்க. அப்படியே காப்பாற்றி தனக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த, அந்த ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவருடைய கல்லறையை தொட்டு தரிசிக்க வாய்ப்பு கொடுத்த மாதா கிட்ட போய் ரொம்ப உருக்கமாக வேண்டுறாங்க. அம்மா, தாயே, என் அரசியே, இதோ உங்களது ஆணைப்படி நடக்க இருக்கிறேன். நான் எங்கே தவம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று மாதாவிடம் அந்த அம்மா கேட்டாங்க, எகிப்து மரியாள். அதற்கு மாதா சொல்றாங்க, புறப்பட்டு ஜோர்டானை கடந்து உனது இளைப்பாறும் இடத்தை நீ தேடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே, மாதா சொன்ன மாதிரியே அந்த ஆலயத்தில் போயிட்டு எல்லா ஜபம், தபம், பரிகாரம் எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டவருடைய கல்லறையை ரொம்ப கண்ணார கண்டு தரிசித்து தொட்டு முத்தமிட்டுட்டு வெளியே போய் நடந்து போகிறாங்க. போய் யோர்தானை கடந்து போய் பாலைவனத்துக்குள்ளே போயிட்டாங்க. கடினமான தபம் செஞ்சு ஜபம் செஞ்சு தன்னுடைய வாழ்நாள் முழுசுமே அங்கே இறக்கின்ற வரையிலுமே அங்கே இருக்கிறாங்க. மாதாவுடைய உதவியை அவங்க அந்த பாலைவனத்திலையும் பெற்றாங்க. அடிக்கடி தோன்றி மாதா அவளை திடப்படுத்தினாங்க. இப்படி பாவிகளின் அடைக்கலமாக மாதா இருந்து ஒரு மிகப்பெரிய பாவியை, எகிப்து மரியாளுங்கிற அந்த மிகப்பெரிய பாவியை மாதாவுடைய இரக்கம் அங்கே காப்பாற்றியது. இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருக்கும், பைத்தியம் முடிச்சு தெருவா அலைஞ்சு செத்து போயிருப்பாங்க. ஆலயத்துக்குள்ள போறப்ப தடுத்தாட்கொள்ளப்படுகின்றாள் அந்த மரியாள். ஆனால் மாதா அந்த பாவியை கண்ணோக்கி, என் மகன்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், வா, நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு நீ மனமாறு, அது போதும், பாவம் இனிமேல் செய்யாத, உனக்கு நான் இரக்கத்தை நான் என் மகன்கிட்ட இருந்து வாங்கி தரேன் அப்படின்ட்டுன்னு மாதா அதுக்கு உடனே அந்த தடுத்தாட்கொள்ளப்பட்ட அந்த கரம் அந்த விலகி கோயிலுக்குள்ள போறதுக்கு மாதா இறக்கப்படுறாங்க. ஆக எப்படிப்பட்ட பாவியையும் அந்த பாவியை மனம் மாற விரும்பினால், மனம் மாறுவதற்கு அந்த மனம் வேணும் அவனுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா மாதாவால் காப்பாற்றப்படுகிறான். மிக சுலபமா ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க மாதா. ஆண்டவர் மூலயமா, மாதா மூலயமா ஆண்டவர்கிட்ட போறப்ப ஆண்டவர் மறுப்பே சொல்றதில்லை. தாய்க்கு மிக 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 அன்பு செய்யக்கூடிய மகனா இருக்கிறதுனால ஆண்டவர் மாதாவுடைய வேண்டுகோளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா தெரியும் அவருக்கு, அம்மா சொன்னாங்கன்னா நல்லது தான், அந்த மகன் திருந்துறான், மோட்சத்துக்கு வரான் அப்படின்றப்ப உடனே சாங்ஷன் பண்றாரு ஆண்டவர். அப்ப மாதா வழியாக போவது என்பது ரொம்ப ரொம்ப சுகமானது, ரொம்ப ரொம்ப சுலபமானது. ஆக பாவிகளின் அடைக்கலம் ஆகிய தேவத்தாயை நாம் நேசிப்போம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். மாதா இரக்கம் மிகுந்தவர்கள் அப்படின்றது தான் இந்த காட்சியினுடைய செய்தி. அப்போ இந்த இரக்கத்தை மாதாவை எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் மாதா இறக்கப்படுகிறார்கள், அவங்கள்ட்ட நம்ம போனோம்னா எப்பேற்பட்ட பாவியையும் மனம் திருப்பிடலாம், பாவத்திலேருந்து மீண்டு வந்து புனிதர்களாக ஆகலாம் அப்படின்ற இரக்கத்தின் தாயினுடைய இரக்கம் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. மரியாயே வாழ்க.